Hi my dear குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹானா கார்னர். ஒரு கார்ட்போர்ட், ஒரு ஒயிட் கலர் கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட் வந்து ஒட்ட போகிறேன். இது வந்து என்கிட்ட நான் பேக்கிங்க்காக நான் வந்து ரோலாக வாங்கி வச்சுருக்கேன். அதனால் இந்த மாதிரி ஷீட் என்கிட்ட இருந்துச்சு. உங்ககிட்ட இப்படி ஒரு ஷீட் இல்லை அப்படின்னா, நார்மலான ஒரு கார்ட்போர்டை மேலே வந்து ஒரு தின் லேயர் ஆஃப் பேப்பர் தான் இருக்கும். அதை மட்டும் மேலே உரிச்சிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷீட் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அந்த கார்ட்போர்டுக்கு மேலே நான் இதை ஒட்டிக்கிறேன். ஒட்டினா இது ஒரு டெக்ஸ்சர் ஷீட் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பேப்பர் கப்பு, அது என்ன சைஸில் இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட கொஞ்சம் லென்த்தியாகவே இருந்துச்சு. அதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கிறேன். பாதியாக கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கார்ட்போர்ட் மேலே அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஹார்ட் க்ளூ போட்டுட்டு ஒட்டிக்கலாம். ஃபெவிகால்லாம் போட்டிங்கன்னா ஒட்டாது, ரொம்ப லேட் ஆகும். ஸோ ஹார்ட் க்ளூ போட்டுட்டு ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம ஒரு கலர் பண்ணிடலாம். அதுக்கு வந்து என்கிட்ட கோல்டன் ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்துச்சு. அதனால் கோல்டன் ஸ்ப்ரே வந்து இதுக்கு மேலே நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பிளாக் ஆர் வேறு ஏதாவது கலர்ஸ் இருந்துச்சுன்னா அப்ளை கூட பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக வேலை முடியட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் கோல்டன் ஸ்ப்ரே வந்து பண்ணிட்டேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நல்ல கிளிட்டரிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராஸ், ஒயிட் கலர் ஸ்ட்ரா என்கிட்ட இருந்து பேப்பர் ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை எடுத்திருக்கேன். எந்த ஸ்ட்ரா வேணால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது ஸ்டிக்ஸ், ஏதாவது பாப் ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. ஓகே, அடுத்து ஒரு ட்ராயிங் ஷீட் எடுத்திருக்கேன். அது கலர் ஷீட் தான். அதை வந்து 4ஆக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 ஸ்ட்ரிப்பு ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் சைடில் இருந்து இந்த மாதிரி இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக அந்த லென்த்து ஃபுல்லாகவே கட் பண்ணிடுங்க. குட்டி குட்டி குட்டியாகவும் நம்ம பூ பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ 4 ஷீட் வந்து கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இதை வந்து அந்த நம்ம ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் வந்து சுற்றியும் ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கும் வந்து நான் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஒரு பேப்பரை வந்து ஃபுல்லாகவே நான் ஒட்டிடுறேன். கீழே வரைக்கும் க்ராஸாக ரோல் பண்ணிகிட்டே வாங்க. அப்படி வந்துட்டு கடைசியில் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு திருப்பி ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட்டு. பட் குட்டீஸ் கூட பண்ணலாம், ரொம்ப ஈஸி. பட் ஆனால் ஈஸி தான், அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும். ஓகே, நான் வந்து எல்லாமே ஒரே கலரில் பண்ணுறேன். 4 ஸ்டிக் எடுத்திருந்தேன், 4லேயும் நிறைய எடுத்திருந்தேன். எல்லாத்துலேயுமே ஒரே கலர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கலர் கலராக எல்லா கலர் ஷீட்லேயும் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறேன்னா, அந்த கிளாஸ்க்கு அந்த அட்டை மேலேயும் சரி, கிளாஸ்க்குள்ளேயும் கொஞ்சம் போகிற மாதிரி ஹார்ட் க்ளூ போட்டுட்டு ஃபுல்லாகவே ஒட்டிடலாம். அப்போ வந்து நல்லா அடர்த்தியாக நிறையா வந்து ஒரு பொக்கே வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஒட்டியாச்சு ஹார்ட் க்ளூ போட்டுட்டு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. அடுத்து இதுக்கு லீஃப் அந்த மாதிரி வச்சா தான் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால நான் லீஃப்க்கு வந்து கிரேப் ஷீட், இது வந்து ஏதோ மொக்கையான ஷீட் வாங்கிட்டேன், சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கிரேப் ஷீட் வந்து ஸ்ட்ரெச்சே ஆகாது. அதனால் லீஃப் ஷேப்க்கு நான் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒட்டிக்கிறேன். நல்ல கிரேப் ஷீட்லாம் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும்ல, இழுத்தா எந்த பக்கம் ஒரு சைடில் மட்டும் இழுத்தோம்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஆனால் இது அப்படி ஆகலை. அதனால் இது வெறும் க்ரீன் கலரில் ஷீட் இருக்குது, அவ்வளோதான். அதை வந்து லீஃப் ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு அந்த பவுல்குள்ளே, அந்த கிளாஸ்க்குள்ளேயே வந்து ஹார்ட் க்ளூ போட்டுட்டு ஒட்டிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு லீஃபோட பூ இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பேப்பர் என்கிட்ட இருந்தது. அதில் குட்டி குட்டி ஆர்ட்லாம் இருந்துச்சு. அந்த ஆர்ட்டில் வந்து ரெட் கலர் மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு 3 ஆர்ட் எடுத்து அந்த போர்டு மேலே ஒட்டிக்கிறேன். இதில் இன்னும் எக்கச்சக்கமாக டெக்கரேட் பண்ணலாம். பட் வந்து நம்ம சிம்பிளாக பண்ணுறது தானே எப்போவுமே பண்ணுவோம். அதனால் நான் இதோட நிறுத்திக்கிட்டேன். இப்போ அந்த கிளாஸ் மேலே இருந்து லேஸ் ஒட்டுறது, இல்லை அதில் பெயிண்டிங் பண்ணுறது, அதில் கிளாஸ் ஒர்க் பண்ணுறதுன்னு எக்கச்சக்கமாக ஒர்க் பண்ணலாம். பட் இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதோட நிறுத்திட்டேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை.